சுகருங்கிறது உடம்புல எனர்ஜிக்கு தேவையான விஷயந்தான். ஆனால் அது உடம்புல உள்ள செல்லுக்கு போய் சேராமல் ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்கும்போது தான் அதை நம்ம டயபெட்டிஸ் நம்ம சொல்கிறோம். ஏன்னா உடம்புல இன்சுலினோட வேலை வந்து பிளட்டில் உள்ள சுகரை எடுத்துகிட்டு போய் செல்ஸில் சேர்த்தா தான் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இன்சுலின் கம்மியாகும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் சரியாக நடக்காமல் முழு சர்க்கரையும் பார்த்திங்கன்னா பிளட்லேயே இருந்துடும். அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம டயபெட்டிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட சுகரோட அளவு கண் எரிச்சல் அப்படின்ற அந்த பிரச்சனையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டிருப்பாங்க. அப்போ கண் எரிச்சல்ன்றது கண்ணோட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க போய் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி கல்லீரல் அதிகப்படியான வெப்பம் இருந்தால் கண்ணில் அந்த எரிச்சல்ன்றது ஏற்படும். அப்போ கல்லீரல் வந்து வெப்பம் அப்படின்றத கண்ணுலையும், மண்ணீரல் வெப்பம்ன்றத உதட்டுலையும் ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் காமிச்சிருக்கும். அப்பயே அவங்க அலர்ட் ஆகி இந்த 2 பேரையும் கூல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ டயபெட்டிக்கும் வந்து டயபெட்டிக்னால வந்து கிளை உறுப்புகளும் பாதிக்கப்படாமல் இருந்திருக்கும். கிளை உறுப்புகள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா குறிப்பாக இவங்க 2 பேருமே பாதிக்கப்படுறாங்க. கல்லீரலும் மண்ணீரலும் பாதிக்கப்படுறாங்க. இதனால ரத்தம் கெட்டு போக ஆரம்பிச்சிருது. டெய்லி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 mgல ஆரம்பித்த மெடிசன் 500 mg வரைக்கும் போயிருச்சு. ஆனால் சுகர்ல வந்து வெளியே வர முடியல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இது ரத்தத்தில் கலந்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மிஷின் எல்லாத்தையும் வந்து பாதிப்படைய செய்யுது. ரத்தத்தை பம்ப் பண்ணுற மிஷினையும் பாதிப்படைக்க செய்யுது. என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா புளி, அந்த புளியும் தவிர்க்கணும். இந்த புளிக்க வச்ச இட்லி தோசை மாவு, தயவுசெய்து இதை பார்க்குற மனைவிமார்களை தான் கையெடுத்து கும்பிடுவேன். என்ன அப்படின்னா கணவனை காப்பாற்றணும்னா நீங்கள் புளிப்பை அவாய்டு பண்ணணும். புளிக்க வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாக்க அந்த புளிக்க வச்சு கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு பிளக்ஸை வச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது தாய்மார்கள். நம்ம ஏன் சொல்கிறோன்னா அந்த புளிப்புனால நல்லதாக கெடுதல்னால கெடுதல். அது இவங்களுக்கு சுகர் வந்துடும். இட்லி தோசையா இட்லின்னா இட்லியே சாப்பிட்ணும். யாரும் மென்று சாப்பிட்றது 32 பல்கள் இருக்குதாம்மா. 32 தடவை மெல்லணுமாம்மா. உணவை போட்டு மென்று நைத்து கரைத்து ருசித்து சப்பி சுவைத்து அருந்தணுமாம்மா. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. நல்லா கேட்டீங்க. இவ்வளவும் பண்ணணும். 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி என்ன பண்ணணும், ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியை கொதிக்கும் போது 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம், பிளாக் cumin சீட், 2 கிளாஸ் தண்ணி 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்து அதில் போடணும். ஒரு சிம்மில் வச்சிடணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி ஒரு 3/4 கிளாஸ் வந்துடும். 3ல் ஒரு பாகம் 3/4 கிளாஸ் வந்த உடனே அதை அப்படியே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அந்த கரிஞ்சீரக தண்ணி உள்ள 3/4 கிளாஸ் வாட்டரை உக்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி குடித்தாங்க அப்படின்னா சுகருக்கு இதை வேறு மருந்தே வேண்டாம். மார்னிங் எடுக்கலாம், ஈவினிங் எடுக்கலாம், நைட்டு மட்டும் வேண்டாம். நைட்டு அந்தளவுக்கு எடுக்கிறது சரிப்பட்டு வராது. பட் மார்னிங் எடுத்துக்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே அங்கே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த கரிஞ்சீரக தண்ணி வந்து சுகரை வந்து நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணும். வெந்தயத்தை பொறுத்தவரையில் அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அது வந்து நம்ம வறுப்பாக ஏன் வறுக்க சொல்கிறோன்னா அது லேசான ஈரத்துவத்தை தன்னோட கொண்டிருக்கும். அந்த ஈரத்துவம் அப்படியே இருக்காமல் லேசாக ஒரு மெல்லிய பொன் வறுவலாக வறுப்பாக குறைந்த அளவு வெப்பத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி செய்யும் பொழுது எந்த கேடும் அடையாது. நாள்பட்டு அந்த பவுடர் வந்து கெட்டு போகாமல் இருப்பதற்கும் அந்த மாதிரி வறுத்து பொடி செய்வது தான் சரியாக இருக்கும். அதில் வந்து நம்ம வெந்தயத்தினுடைய பயன் தருவதே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒருவித கரையும் நார்கள்னு சொல்லக்கூடிய சாலிபிள் ஃபைபர், அப்புறம் இன்சாலிபிள் ஃபைபர்னு சொல்லக்கூடிய கரையாத நார்கள், அப்புறம் ஒரு சில தாவர நுண் அமிலங்கள் அதில் இருக்குது. அது எதுவுமே இந்த வெப்பத்தினால சிதைவடைவாது. அதனால் நீங்கள் லேசாக வறுத்து பொடி செய்து பயன்படுத்துவது மிகச்சிறப்பாக இருக்கும். 3 இரவுகள் அந்த வெந்தயத்தை முளை கட்டி 4ஆம் நாள் காலையில் உங்களுடைய 1 கிலோ எடைக்கு 1 கிராம், நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் ஒரு நாளைக்கு. சரி. இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைத்து ஒரு சுண்டல் போல சரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் மிகப்பெரிய அளவில் மீண்டும் பொலிவடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். வெந்தயத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது. முளை கட்டிய வெந்தயம் 3 இரவுகள் முளை கட்டி 4ஆம் நாள் சாப்பிடுகின்ற வெந்தயத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி. சரி சார், ஓகே, சூப்பர். சரிங்களா? சிலருக்கு அந்த மாதிரி எனக்கு என்ன சார் 50 கிராம் எனக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னா அவங்க அப்படியே அந்த மிக்சரில் போட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய வெந்தய பாலை குடிக்கலாம். உங்கள் சர்க்கரையை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய இழந்த பொலிவையும் நீங்கள் அடைவதற்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். சக்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மோரில் ஒரு அருமையான வைத்தியம் இருக்குங்க.
வெந்தயம் 4 பங்கு எடுத்துக்கோங்க, மிளகு 1 பங்கு, சுக்கு வந்து 1 துண்டு. இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடாயில் இளம் வறுவலாக வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் நல்ல மோரில் 1 ஸ்பூன் இந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்களா இந்த தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாருங்க. நீங்கள் ஒரு 4-5 நாள் கழிச்சு டெய்லி நீங்கள் சுகரை ரேண்டமாக ஒரு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குறையிறத வந்து நீங்களாவே உணர்வீங்க. இது வந்து அனுபவத்தில் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான மெத்தடுங்க. நம்ம சர்க்கரை நோயாளிகள் என்னன்னா சாப்பிடணும்னு அளவாக சாப்பிட முடியாது. ஏன்னா ரொம்ப கிரேவிங் இருக்கும். 2 இட்லி சாப்பிடணும்னு உட்காருவாங்க, ஆனால் 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை, அந்த ஃபில்லிங்காக வயிறு போதும்னு சொல்ல வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு 4 பெஸ்ட்டான ஜூஸ். ஒரு ஜூஸ் சொன்னதுக்கு எல்லாரும் டயபெட்டிஸ்க்கு சொல்லுங்கள், அது ஏன் ஜூஸ், அந்த ஜூஸ் வந்துட்டு நோ சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான். ஃபஸ்ட்டு சொரக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு. சொரக்காய் ஜூஸ் போடும்போது நீங்கள் கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து கியூகம்பர் ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ், அதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் நல்லா வடிகட்டி குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பர். வடிகட்டாமையும் குடிக்கலாம், நல்லதாக இருக்கும். அடுத்து வெள்ளை பூசணி ஜூஸ், அடுத்து ஒயிட் பம்கின், அதில் கொஞ்சோண்டு கரும்பு சர்க்கரை டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் போட்டு குடிச்சுக்கோங்க. அதையும் பிளட் சுகர் லெவல்ஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட் பாதாம் ஜூஸ். 10 பாதாம், 5 பிஸ்தா, 10 உலர் திராட்சை. உலர் திராட்சையில் இருக்கிற டேஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு பாதாம் ஜூஸ்க்கு ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த 4 ஜூஸை நீங்கள் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வந்த உடனே ஒரு 6:30 to 7:30 வாக்கிங் போகிறோன்னா 7:30க்கு நீங்கள் வந்து இந்த ஜூஸை குடிக்கலாம். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை 1 month இந்த ஜூஸ் குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். முதல்ல பார்த்தோம்னா கொய்யா. ஸோ இந்த கொய்யா அப்படின்னு சொல்லும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. பொதுவாகவே அந்த டேஸ்ட் பார்த்தோம்னா ஒரு துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கொய்யா சாப்பிடும்பொழுது தினமுமே ஒரு முழு கொய்யா வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், அதே டைம் ஃப்ரூட் ஜூஸஸாக எடுக்கிறதும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இல்லைங்க நான் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜூஸ் போடும்பொழுது அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பழம் நம்ம சாப்பிட்றோன்னா அது முழுவதுமாக அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நம்ம உடலுக்கு வர மாதிரி நம்ம அந்த பழத்தை நல்லா சீவ் பண்ணி சலைவாவோட உமிழ்நீரோட நல்லா கலந்து மென்று விழுங்கும்போது தான் நம்ம உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் மற்றும் நம்ம பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கொய்யா கனி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தினமும் அதை சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் அரிசி உணவை சாப்பிட வேண்டும், ஏதாவது ஒரு அரிசி சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். 4 அரிசிகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்கள், ஒரு பிரச்சனையும் வராது. மதியத்துக்கு அந்த அரிசியை பயன்படுத்துங்க. குறிப்பாக கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், தூயமல்லி, இந்த 4 பயன்படுத்துங்க. சர்க்கரை கூடாது, மணிச்சம்பா கிடைக்காது, கிடைச்சா பயன்படுத்துங்க. இப்போ வந்து கோவைக்காய் இருக்குல்ல, கோவைக்காய் வாங்கிக்கோங்க. கோவைக்காயை வந்து தொடர்ந்து நீங்கள் ஜூஸ் ஆக்கிடுங்க. கோவைக்காய் ஜூஸில் வந்து வேறு ஒன்றும் இல்லை, கொத்தமல்லி, வறுத்த கொத்தமல்லியோட பொடியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டு கலக்கிடணும். வறுத்த கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன் போட்டு கோவைக்காய் ஜூஸ் வந்து 3 வேளை, காலை மதியம் மாலை, மறுநாள் காலையில் சுகரை டெஸ்ட் பண்ணுங்கள். சுகர் குறைஞ்சிருக்கும், உங்களுக்கு சுகரின் அளவு சீக்கிரம் குறைஞ்சிரும். அந்த நாவல் பழத்தின் வந்து பழம் வந்து மிக சின்ன அளவில் தான் இருக்கும். வாயில் போட்டவுடனே கொட்டை வந்துடும். அந்த கொட்டை வந்த உடனே கொஞ்ச நேரம் நாவினுடைய இடது பக்கம் வலது பக்கம் ஓட்டுனோன்னா அந்த கொட்டையினுடைய மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவர்ப்பான பகுதி வெம்பி வெளியே வருமா. அதை மட்டும் மெல்லிய கடிச்சு அதை எடுத்துட்டோன்னா அந்த துவர்ப்பு சுவையை வந்து நம்ம எடுக்கலாம். வேகமாக கடிச்சிட்டா கசந்துரும்னு எழுதுறாரு. சங்க இலக்கியத்தில் எழுதியிருப்பதாக அவர் எழுதுறாரு. மோதிர விரலை மடிச்சுக்கோங்க. மோதிர விரலை மடிச்சுட்டு இந்த கட்டை விரலை இதோட சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து சூரிய முத்ரான்னு பேர். ஸோ உங்களோட விரல் இப்படி இருக்குது. இந்த லெஃப்ட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு மோதிர விரலை மடிச்சுட்டு இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் சூரிய முத்ரான்னு பேர். ஸோ இந்த 2 முத்ராவும் நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பெட்லேயே உட்காந்துட்டு பண்ணலாம், சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம். முடிஞ்சால் பால்கனியில் வந்து சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் இந்த முத்ராவை பண்ணலாம். அந்த முத்ரா பண்ணும்போது நல்லா மூச்சை இழுத்து பொறுமையாக விடணும்.